இந்திய பெருங்கடலில் ஒரு கப்பல் மெதுவாக முன்னே நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த கப்பலின் மேடையில் நின்று கொண்டு ஒரு இந்திய விஞ்ஞானி கடலை கவனித்தார். அலைகள் ஆடும் அந்த கடல் ஆழமான நீல நிறத்தில் ஜொலித்தது. அவர் பெயர் சி.வி. ராமன். அப்போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பதில் இருந்தது. வானம் நீளமாக இருப்பதால் கடலும் நீளமாக தெரிகிறது. ஆனால் ராமனுக்கு அந்த விளக்கம் சரியாக தோன்றவில்லை. வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் கடல் ஏன் நீளமாக இருக்கிறது என்ற கேள்வி அவரது மனதில் எழுந்தது. இந்தியாவிற்கு திரும்பியதும் மிக எளிய கருவிகளை மட்டுமே பயன்படுத்தி அவர் ஆய்வை தொடங்கினார். ஒளி ஒரு பொருளின் மீது விழும்போது அது எப்படி திரும்புகிறது என்பதை அவர் நுணுக்கமாக கவனித்தார். அப்போது ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்தது. பெரும்பாலான ஒளிக்கதிர்கள் அதே அலைநீளத்தில் திரும்பினாலும் சில ஒளிக்கதிர்கள் மட்டும் மாற்றப்பட்ட அலைநீளத்தில் திரும்பின. அந்த மாற்றம் சாதாரணமானது அல்ல. அது பொருளின் உள்ளே இருக்கும் அமைப்பை பற்றி முக்கியமான தகவலை அளித்தது. இந்த புதிய அறிவியல் கண்டுபிடிப்பிற்கு ராமன் விளைவு என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த ஒரே கண்டுபிடிப்பு உலக அறிவியலை அதிர்ச்சியடைய செய்தது. அதன் விளைவாக 1930 அறிவியலுக்கான நோபல் பரிசு சி.வி. ராமனுக்கு வழங்கப்பட்டது. அவர் அறிவியலில் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் ஆவார். இன்றும் இந்த ராமன் விளைவு மருத்துவம், புற்றுநோய் கண்டறிதல், மருந்து தயாரிப்பு, விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல துறைகளில் பயன்படுகிறது. கடலை பார்த்து எழுந்த ஒரு ஏன் என்ற கேள்வி மனிதகுலத்திற்கு பயனளிக்கும் ஒரு மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்பாக மாறியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றே: சாதாரணமாக தோன்றும் கேள்விகள்தான் அசாதாரணமான மாற்றங்களை உருவாக்குகின்றன.